ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் இன்ஸ்டியூட் சேனல்ல ஜெனரிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜெனரிக் கிளாஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஜெனரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு ரீயூசபிலிட்டி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேட்டா கிளாஸாக கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கோலன் டி டைப். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷனை ஸ்பெசிஃபை பண்ணோம். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும், கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஜென்ரலி கிரியேட் பண்ணுவோம். பட் இங்க என்ன பண்ண போறோம்னா ஃபங்க்ஷன்ல டி டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பெசிஃபை பண்றதுனால என்ன ஆகும்னா மல்டிபிள் டைப் வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அந்த டேட்டா கிளாஸ்ல இருக்க அந்த கிரிக்கெட் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இங்க பாஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் பேராமீட்டர்ல ஒரு நேமை வந்து பாஸ் பண்றோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் வந்து இருக்கோ ஸோ அந்த டைப்ஸ்க்கு வந்து நம்ம டேட்டா வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ இங்க நான் என்ன பண்ண போறேன்னா டைரக்டா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் டாட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின் கிளாஸ், இந்த மெயின் கிளாஸ்க்குள்ள போயிட்டு அப்புறம் வேல் சச்சின் ரெக்கார்ட் ஈக்குவல் டு கிரிக்கெட். இப்போ 100 வந்து நம்ம இப்போ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த டிஸ்பிளே கிரிக்கெட் மெத்தட்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரீயூசபிலிட்டி ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த டிஸ்பிளே கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ்ல நான் 2 வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் பேசிக் ஸ்ட்ரிங் தான். ஸோ ஸ்ட்ரிங் டைப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சச்சின் இருக்கிற செஞ்சுரின்னு இருக்கும். அந்த சச்சின் ரெக்கார்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆஃப் 100. ஸோ டைரக்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் ஆஃப் டி டைப் தான். ஸோ இன்டிஜரா இங்க வந்து ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ 100 வந்து டெஃபினட்டா உங்களுக்கு அவுட்புட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வேர் யுவராஜ் ரெக்கார்ட் ஈக்குவல் டு கிரிக்கெட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் டைப்பை ஸ்பெசிஃபை பண்ண போறோம். லாஸ்ட் டைம்ல இன்ட் டைப் வந்து பார்த்தோம். டிஸ்ப்ளே கிரிக்கெட் ரெக்கார்ட்ஸ் யுவராஜ் ரெக்கார்ட் காமா யுவராஜ் சிங். ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி 100, அப்புறம் யுவராஜ் சிங் 6 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஜெனரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ல மல்டிபிள் டைப்ஸ் வந்து ரீயூஸ் பண்றதுன்றதும் உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.